வணக்கம் நண்பர்களே. ஒரு சூப்பரான வைகாசி அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு. அதனுடைய சிறப்பு விஷயங்களையும் பலன்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் என்று குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்கில் ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானுடைய பயிற்சியானது நடந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாள் வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஜூன் மாதம் 14ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசியோடைய 31ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுசாக இருள் நிறைந்த நாளுங்க. அப்படின்னா என்னங்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருளுங்கிற போது அமாவாசையாக வரப்போகுதுன்னு. ஆமாங்க, அமாவாசை தான் வரப்போகுது. வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய 2வது அமாவாசை. அது என்ன 2வது அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வைகாசி மாதம் பிறந்தப்ப ஒரு அமாவாசை வந்தது. இப்போ 2வது முறையாக கடைசி நாளும் அமாவாசை வருது. ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை வரும், ஆனால் இந்த மாதத்தில் 2 அமாவாசை வந்திருக்கு. இந்த அமாவாசை அதனால் ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசையாக பார்க்கப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் சேர்றது கூடுறது இதனோட அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். முன்னோர்களுடைய அருள் கிடைத்து முன்னோர்கள் சாபம் நீங்கி நல்ல ஒரு அருள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை விருச்சக ராசிக்கு எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறதுக்கு கூட ரொம்ப உகந்த நாள் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் பரிகாரமாக இந்த அமாவாசையில் என்ன செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் வலுவாக இந்த அமாவாசையில் கிரகப்பயிற்சி நடக்கிறதுனால அடிமேல் அடி வாங்குற மாதிரி 12 ராசிக்கும் சூழ்நிலை அமைய போகுது. அதுலேருந்து தப்பிக்க தான் எளிய பரிகாரங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜூன் மாதம் இந்த அமாவாசை கிரகப்பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு கஷ்ட காலம் ஆரம்பிக்க போகுது என்று குறிப்பிடப்படுது. அதுவும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அது என்ன மாதிரி ஏற்படும், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொது பலனில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் மற்றும் ராகு கேதுக்களுடைய மறைமுக தாக்கத்தால் இந்த அமாவாசையில் சற்று சோதனையான காலகட்டமாக அமையலாம் என்பது குறிப்பிடப்படுது. குறிப்பாக அஷ்டமத்து சனியின் தாக்கம் மற்றும் செவ்வாயின் சாதகமற்ற நிலை காரணமாக இந்த அமாவாசையிலிருந்து பணியிடங்களில் பணிசுமை உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் பணியிடங்களில் பணிசுமை அதிகரிப்பதை நீங்கள் தான் கரெக்டாக மேனேஜ் பண்ணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதோடு மேல் அதிகாரிகளோடு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, அஜீர்ண கோளாறு அல்லது கை கால் வலிகள் இதெல்லாம் நீங்கும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் போன்றவற்றையெல்லாம் செய்யணும். ரொம்ப ரொம்ப இந்த அமாவாசையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு வலுவாக கூறப்பட்டிருக்கு. அதோடு நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது அதிக வேகத்தை தவிர்க்கணும். மெயினாக கோபத்தை குறைக்கணும். கோபத்தை குறைக்கிறது, அதிக வேகத்தை தவிர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறது அவசியம். கவனமாக இந்த அமாவாசையில் இருந்தீங்கன்னா தான் பெரிய ப்ராப்ளங்கள் இல்லாமல் தப்பிக்க முடியும். அதனால் மேக்சிமம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ பரிகாரமாக இந்த அமாவாசையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் குறையிறது, அதிவேகம் குறையிறது, இதெல்லாம் உங்களால் கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும்.
அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்திடுங்க. இது பொதுவாக உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க டீப்பாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சிலது சொல்லுவேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கிரகநிலை இந்த அமாவாசையில் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ரணருணர் ஏகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, ராசிஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அமாவாசையில் முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல காணலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டே நான் சொன்னது போல் பொது பலனில் சொன்னது போல் கோபத்தை குறைத்து கொள்வது தான் இந்த அமாவாசையில் உங்கள் வாழ்க்கை தர உயரும். அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. வாழ்க்கை தர உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்கள்ல, அது பண்ணாதீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப இந்த அமாவாசையில் கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் பணம் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். அப்போ தான் எதிர்பார்த்த பணம் தாமதப்படாமல் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது. ஸோ புதிய ஆர்டர்கள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டியது இருக்கும். எனவே உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்களோடு பேசும்போது அவர்களிடமும் நிதானமாக இருப்பது நல்லது. உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது. ஸோ எந்த அளவுக்கு பத்திரமாக வைத்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு களவு போகாது. பெண்களுக்கு கூட முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லைனா செலவு கூடும், பார்த்துக்குங்க. முயற்சிகள்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு வைகாசி அமாவாசையுடைய சிறப்பு விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.